அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்டேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல், அதன் பின்னர் ஈரான் பதிலடி கொடுப்பதற்கு தாமதம் ஏற்படலாம். ஏனெனில் ஈரானினுடைய முக்கிய இராணுவ தளபதிகள் அனைவரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஈரானினுடைய முக்கிய மூலோபாய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் காரணமாக ஈரான் புதிய தளபதிகளை நியமித்தாலும் அவர்கள் ரீக்ரூட் செய்வதற்கும் மீண்டும் ஒருங்கிணைப்பு செய்வதற்கும் தாமதமாகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அனைத்தையும் தவிடுபடியாக்கி ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அச்சத்தை நேற்றைய தினம் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அத்துடன் ஈரானின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கின்றது. ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் நேற்றைய நாளில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஸ்டேல் நடத்திய தாக்குதல் காரணமாக ஈரான் நிலைகுலைந்து விட்டார்கள். ஈரானினுடைய முக்கிய தளபதிகள், ஐஆர்ஜிசியினுடைய தளபதியாக இருக்கலாம், குட்ஸ் படைப்பிரிவினுடைய தளபதியாக இருக்கலாம், முப்படை தளபதிகள் அனைவரும் ஏறக்குறைய கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த விடயங்களை நேற்றைய தினம் பார்வையிட்டிருந்தோம். இது ஈரானுக்கு பேரிழப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தபோதிலும் இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுப்பார்கள். ஆனால் இந்த பதிலடி தாக்குதல் சில நாட்கள் தாமதமாகலாம். ஏனெனில் அனைத்து தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதால் ஈரானினுடைய இராணுவம் மீண்டும் தம்மை ஒருங்கிணைப்பதற்கு அல்லது கட்டமைத்துக் கொள்வதற்கு, ரீக்ரூப்பிங் செய்வதற்கு சில நாட்கள் எடுக்கலாம். அதனால் ஈரானிய பதிலடி தாமதமாகலாம் என உலகின் முக்கிய போரியல் ஆய்வாளர்கள் எல்லாம் கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில் அவற்றையெல்லாம் தவிடுபடியாக்கி ஏற்கனவே இஸ்ரேல் குறிப்பிட்டார்கள், அவருடைய ஏவுகணை தளங்கள், ட்ரோன் வசதிகள் அனைத்தையும் அழித்து விட்டோம். நாங்கள் அவர்கள் ஒரு ஏவுகணைகளை வெளியே எடுத்தாலே அதை எடுத்து தாக்குவதற்குள் அழித்து விடுவோம் என்றெல்லாம் ஸ்டேலினுடைய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார்கள். இனி ஈரானால் ஒரு எதிர்த்தாக்குதலை நடத்த முடியாது என்பது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். இவற்றையெல்லாம் சுக்குநூறாக்கி மிக விரைவாக தங்களுடைய இராணுவம் மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது, கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை காட்டுவது மட்டுமல்ல, ஸ்டேலின் உடைய நடவடிக்கைக்கு பதிலடியாக டெல் அவிவை நோக்கி மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு மேலாக இம்முறை அதிகளவான கெப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மிக வேகமாக சென்று எந்த ஸ்டேலினுடைய ஏர் டிஃபென்ஸாலும் அதை இடைமறிக்க முடியவில்லை. அயன்டோம்களாக இருக்கலாம், தாட் வான் பாதுகாப்பு அமெரிக்காவுடைய சாதனங்களாக இருக்கலாம், டேவிட் கிங்ஸ்லி, எந்த ஒரு வான் பாதுகாப்பு சாதனங்களாலும் இடைமறிக்க முடியாமல் பல ஏவுகணைகள் உள்ளே புகுந்து டெல் அவிவை தாக்கி இருக்கின்றன. டெல் அவிவில் இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. பல கட்டிடங்கள், ஸ்டேலினுடைய டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் கூறுகின்றார்கள், 14 கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. 13 கட்டிடங்கள் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. உயிரிழப்புகள் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 70 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் இவர்கள் குறிப்பிட்டாலும் கூட இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் தற்போது இஸ்ரேலில் எழுந்திருக்கின்றது. ஏனெனில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காசாவில் இவர்கள் இவ்வளவு பெரிய இன அழிப்பை செய்யும் பொழுது பார்த்து கொண்டிருந்த உலகம் ஸ்டேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சிவிலியன் குடியிருப்புகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன, கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன என்று பெரும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்டேலினுடைய டெல் அவிவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை பார்க்கும் பொழுது இது காசாவா டெல் அவிவா என்று எமக்கு சந்தேகம் எழும் அளவுக்கு இந்த ஏவுகணைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. டெல் அவிவ் அதில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அனைத்து அயன்டோம், அங்கிருக்கக்கூடிய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் என மிகப்பெரிய அளவில் ஸ்டேலினுடைய ஏர் டிஃபென்ஸினால் ஒரு துரும்பு கூட உள்ளே நுழைய முடியாது என்று மிகப்பெரிய அளவில் மார்த்தட்டக்கூடிய அந்த மொசாட்டினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. மொசாட்டின் தலைமையகத்திற்கு அடுத்த கட்டிடம், அருகாமையில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான காணொளிகள், வீடியோ பதிவுகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. அவற்றை எங்களுடைய அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் ஈரானின் உடைய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து டெல் அவிவ், ஜாஃபா மற்றும் சுற்றியுள்ள நகராட்சிகளில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருப்பதாக நகராட்சியினுடைய மேயர் தெரிவித்திருக்கின்றார். சேனல் 13 ஸ்டேலினுடைய ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாங்கள் இதுவரை பார்க்காத ஒரு அச்சம் இந்த தாக்குதலில் ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை பார்க்காத ஒரு சேதத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நகரம் முழுவதும் தீப்பிழம்புகளை இருப்பதால் தீயணைக்கும் பணியில் அங்கு பல இஸ்ரேலினுடைய தீயணைப்பு படைகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது.
மொசாட்டினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருப்பதை இஸ்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, டெல் அவீவ் மீது ஈரான் ஏவுகணைகள் தாக்கிய பொழுது லெபனான், ஏமன் மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் அதை கொண்டாடி இருக்கின்றார்கள். லெபனானில் மக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனங்களில் கொடிகளை ஏந்தியவாறு, அதில் ஹிஸ்புல்லா கொடிகளும் ஏந்தப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்கு ஆதரவாக கோஷங்களை இட்டவாறு பட்டாசுகளை வெடிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருந்தன. ஏமனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய திரையிலை. ஸ்டேல் மீது ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எவ்வாறு அங்கு சென்று தாக்குகின்றன, கட்டிடங்களை தரைமட்டமாக்குகின்றன என்ற வீடியோ பதிவுகளை அவர்கள் லைவாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஏமனில் ஸ்டேலுக்கு மரணம், அமெரிக்காவுக்கு மரணம் என கோஷமிட்டபடி அவர்கள் அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் நேற்றைய காணொளியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, டெல் அவீவில் எந்த இடத்தையும் எங்களுடைய ஏவுகணைகள் அணுக முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை ஈரான் நிரூபித்திருக்கின்றார்கள். ஈரான் மிக விரைவாக இராணுவத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, டெல் அவீவில் ஏற்பட்ட சேதங்கள் மிகப்பெரிய அளவில் குறைத்து காட்டப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். பல இடங்கள் ஈரானால் தாக்கப்பட்ட பின்னர் அவற்றை சீல் செய்யப்பட்டு விட்டன. இஸ்ரேல் எப்போதுமே தனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டவுடன் அவற்றை மறைப்பதற்காக ஊடகங்களை, பத்திரிகையாளர்களை அங்கு அனுமதிப்பதில்லை. மிக விரைவாக சில இடங்களை இராணுவமும் போலீசாரும் சீல் வைத்து அங்கு இருக்கக்கூடிய சேதங்களை ஊடகங்களுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் வெளியே தெரியாதவாறு மறைப்பதற்கு முயன்றிருக்கின்றார்கள். அதை மீறியும் பல வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன. இன்று இஸ்ரேலுடைய காட்ஸ் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பெரும் சேதத்துக்குள்ளாக இருக்கின்றன. மத்திய இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் என அனைத்து பகுதிகளும், கைஃபா துறைமுகம் என பல பகுதிகளுக்கும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கென சுற்றி வளைத்து ஈரானிய ஏவுகணைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கானவர்கள் நேற்றைய இரவை பங்கர்களுக்குள்ளும், பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும், பதுங்கு குழிகளுக்குள்ளும் பயத்தோடு கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்போது மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. இஸ்ரேலினுடைய மொசாட் படைகளினுடைய நடவடிக்கைகளால் முற்றாக செயலிழக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் முற்றாக செயலுக்கு வந்திருப்பதாகவும் பல இஸ்ரேலிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதான செய்திகள் வெளியாகிய சூழ்நிலையில் நேற்று இரவு ஈரான் இராணுவம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். 2 F-35 ஜெட் போர் விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை இஸ்ரேலினுடைய இராணுவம் மறுத்திருந்தாலும் கூட பல சுயாதீன ஊடகங்கள் இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஆரம்பத்தில் ஈராக் வான்வெளியிலிருந்து தாக்குதலை நடத்திய இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஒரு கட்டத்திலே ஈரானுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தையும் தாம் செயலிழக்க செய்துவிட்டோம், ஈரானில் எந்த வான் பாதுகாப்பு சாதனங்களும் வேலை செய்யவில்லை என்ற ஒரு தைரியத்தில் உள்ளே சென்று மிக நெருக்கமாக ஈரானுக்குள் ஒரு தாக்குதலை நடத்த முற்பட்ட பொழுது இவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பதுதான் சுயாதீன ஊடகங்கள் பலவற்றினுடைய கருத்துக்களாக இன்று இடம்பெற்றிருக்கின்றன. அவர் F-35 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது உண்மையாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு மிக பெரும் பேரிழப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள். டெல் அவீவ் முழுவதும் மிகப்பெரிய அபாயகரமான பகுதியாக மாறி இருக்கின்றது. இன்று டெல் அவீவ் முடக்கப்பட்டிருக்கின்றது. பெங்குரியன் விமான நிலையம் முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய பல்வேறுபட்ட பாடசாலைகள், கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய இஸ்ரேல் முடங்கி இருக்கின்றது. ஈரானுக்கும் இழப்புகள், சேதங்கள் இல்லை என்று கூற முடியாது. மிகப்பெரிய அளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஈரான் மீண்டு எழவே முடியாது, அவர்கள் மீண்டும் தங்களை தாக்கவே முடியாது என்ற இஸ்ரேலின் உடைய எதேச்சதிகார பிம்பத்தை ஈரான் உடைத்திருக்கின்றார்கள். அதே போல டெல் அவீவை நாங்கள் ஈரானிய ஏவுகணைகளில் இருந்து எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் பாதுகாக்கும் என்று மக்களுக்கு கொடுத்த அந்த பிம்பமும் உடைக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் தொடர்ச்சியாக நேற்று இரவு நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் இன்று காலையிலும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதிலும் டெல் அவீவ், வடக்கு இஸ்ரேல், தெற்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகள் மிக பெரும் சேதத்தை சந்தித்திருக்கின்றன. இஸ்ரேலும் அதற்கு பதிலாக ஈரானிய நிலைகள் மீது, இராணுவ தளங்கள் மீது, இஸ்பகான் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான், இஸ்ரேல் ஒரு நேரடியான முழுமையான போரை நோக்கி செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த போர் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது, ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் எவ்வாறு பதிலடி கொடுக்கப் போகின்றார்கள், ஈரானின் அடுத்து வரக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது
மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரான் ஸ்டேல் கடந்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் பதற்றமான பிரதேசமாக ஒரு பிராந்திய போராக விரைவில் மாற்றப் போகின்றது என்பதுதான் தற்போது நிதர்சனமாக தெரிகின்றது. இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.